இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த தமிழகத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசையின் காற்றும் மற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகின்ற 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 2 மாதத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அதிகபட்ச வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். அடுத்த 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில். கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல கன்னியாகுமரி, மதுரை, ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, ஈரோடு மாவட்டம் கொடிவேலி, ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் அஞ்சலார், ராமநாதபுரம் மாவட்டம் கழுதி ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம்பாளையம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல தேனி மாவட்டம் தேக்கடி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. குறைந்த புதி அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோட்டில் 37.2 டிகிரி செல்சியஸ் பதிவு மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை நகரத்தில் 20 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனி வருகின்ற நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களிலும் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்னும் 3 நாட்களுக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.